தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். தேசிய ஒலிம்பிக் தினத்தை ஒட்டி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் புதுவை ஒலிம்பிக் சங்கம் சார்பில் தேசிய ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பிறகு 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியை முதல்வர் அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், ஒலிம்பிக் சங்க சிஇஓ முத்து கேசவலு, பொதுச் செயலாளர் தனசேகர், பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நெடுங்காலமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி 15 தீர்மானங்களை சட்டப்பேரவையில் இயற்றியுள்ளது. ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்று கைவிரித்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 16வது முறையாக தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனி மாநில அந்தஸ்திற்காக முதலமைச்சர் ரங்கசாமியும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்திற்காக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு, புதுச்சேரி அரசில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர் என 3 அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள். இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறிய அவர், வெளி மாநிலத்தில் இருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்துதான் ஒரே தீர்வு என்றார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் 1 லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். போராட்டத்திற்காக ஜூன் 25ஆம் தேதி ரயில் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும், தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பி உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். 27/6/2025 அன்று காலை 10 மணி அளவில் ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் நமது மாநில உரிமைக்கான போராட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு ஏறக்குறைய புதுச்சேரியை சார்ந்த பொதுமக்களும் பொதுநல இயக்க நிர்வாகிகளும் என்னுடன் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை என்பது காரணத்தால் பொதுமக்களின் அனைத்து தரப்பு மக்களின் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து பெறும் நிகழ்வு சமீப காலமாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய முடிவெடும் தருவாயில் இருக்கிறது. அதையும் நாம் தற்போது மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளோம். அதை எல்லாம் ஒரு பண்டலாக அனுப்ப முடியாது என்ற காரணத்தால் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைக்கான வெப்சைட் ஒன்றை தொடங்கி அதன் ஊடாக அந்தந்த அலுவலகத்துக்கும், அதாவது ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சர் அலுவலகம், எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகம், இவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் செய்து இமெயில் மூலமாக அவர்களது அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்து நமது மக்களின் அழுத்தமான கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளை காலை 9 மணி அளவில் டெல்லி செல்வதற்கான வழி அனுப்பு
விழா நடைபெற இருக்கிறது நமது புதுச்சேரி புகைவண்டி நிலையத்தில். அதற்கு திரளான பொதுமக்கள் வந்து வழி அனுப்பி இருக்கிறார்கள். அதையும் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதையெல்லாம் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், இந்த போராட்டம் இதோட நிறுத்தப் போவதில்லை. இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்து புதுச்சேரிக்கான உரிமையை பெற போராட வேண்டும். அவர்கள் போராட்டத்திற்கு எங்களது பொதுநல அமைப்புக்கு சார்பாக நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் இது வந்து துவக்கி விட்டுறோம். நாங்கள் துவக்கிறத நீங்கள் கையில் எடுத்து செய்யுங்க. நான் வந்து ஏற்கனவே நிறையா சட்டமன்றத்தில் சொல்லிக்கிறோம், அதாவது முதலமைச்சர்கிட்டையும் சொல்லிக்கிறோம், எல்லா மத்தியிலையும் சொல்லிக்கிறோம். நீங்கள் வந்து மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையை நம்ம வந்து தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற மட்டும் நிறுத்தாமல் இதை வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் டெல்லிக்கு அழைச்சின்னு போயிட்டு பேசுங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் அழைச்சின்னு வாங்க, போய் நம்ம போராடுவோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலையும் பல முறை சொல்லிட்டோம், நேரடியாகவும் சொல்லிட்டோம். இதை வந்து ஆளுகின்ற அரசாங்கம் இதை செய்யாததுனால இதை வந்து நாங்கள் பொதுநல அமைப்பு சார்பாக இதை கையில் எடுத்துக்கிறோம். இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறது உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இதுக்கு முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டாக்கா, இது மாநில உரிமைக்கான போராட்டம், இது அரசியல் கிடையாது, அரசியல் களப்பற்றது. ஏன்னு கேட்டால், இந்த போராட்டத்தில் பங்கு பெறவங்கெல்லாம் அனைத்து கட்சியிலையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து பாகுபாடு இல்லாத நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயிலே 151 பேர் போகிறோம். அது இல்லாமல் வானூர்தி மூலமாகவும் ஏறக்குறைய ஒரு 40-50 பேர் வராங்க. அப்போ ஒரு டெல்லிக்கு சென்று ஒரு 200 பேர் அளவுக்கு இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ண போகிறோம்னாக்கா, இது வந்து இந்த பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்புக்கு ஒரு உறுதியான ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இது எல்லாம் மாநில நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இந்த முடிவுக்கு உங்களுடைய அனைத்து தரப்பினரின் ஆதரவும் தேவை. குறிப்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இதை வெளிப்படுத்தி நமது கோரிக்கை எல்லோருக்கும் சென்றடையும் விதமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முத்தாய்ப்பாக நான் வந்து எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பிச்சிக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், தமிழக எதிர்க்கட்சி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும், தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிக்கிறோம். அவங்களுடைய எம்பிகளையும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரிக்கான வந்து யாராவது அவங்க வந்து அதை போராட்டத்தில் கலந்து கொண்டோம்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் நம்ம அனுப்பிச்சிக்கிறோம். அதேமாரி எல்லா 39 எம்பிக்கும் அனுப்பிச்சிக்கிறோம். நம்ம புதுச்சேரி எம்பிக்கும் அனுப்பிச்சிக்கிறோம். அதேமாரி எல்லா கட்சி தலைவர்களுக்கும், இன்னைக்கு மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், எல்லா கட்சி தேமுதிக போன்ற எல்லா கட்சிக்கும் நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்கோம். இந்த வாயிலாக நல்ல தமிழக ஒட்டி இருக்கிறதுனால நமது உரிமைக்கு அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி தமிழக மக்களும் ஆதரவளிக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்ற நமது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த போராட்டம் வெற்றி பெற செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தனிமாநில தொகுதி வேண்டி ஜூன் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு செல்லும் அமைப்பு தலைவர்களும் அதன் நிர்வாகிகளும் கலந்தாய்வு கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஸ்ரீனிவாச ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் போராட்டத்திற்கு தொடர் வண்டியில் தில்லி செல்லவிருக்கும் 156 நபர்கள் கலந்து கொண்டு பயணத்தை எப்படி வழி நடத்துவது, ஒன்றிய அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளை சந்தித்து மனு அளிப்பது, புதுச்சேரி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தொகுதி வாரியாக பரப்புரை செய்து துண்டறிக்கை அளிப்பது போன்ற ஒருமித்த கருத்துக்களை பதிவு செய்தனர்.
நடைபெற்ற அனைத்திந்திய சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் மற்றும் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், ஏகேடி ஆறுமுகம், நாக தியாகராஜன் மற்றும் பிரகாஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற செயல்பாடுகள், நவீன ஆட்சிமுறை மற்றும் மக்களுடன் சட்டமன்றங்களின் உறவினை வலுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விரிவாக உரையாடப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகள் மத்தியில் நடைமுறையில் அமல்படுத்த வேண்டிய சிறந்த செயல்முறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் டி. ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை இணைந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜய் வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன் நோக்கு உரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் மரக்கன்றுகள் நட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் விஜயன் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் செம்மலர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விளக்கி கூறினர். தமிழ் ஆசிரியர் பூங்குழலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சிவரஞ்சனி நன்றியுரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தனுசு இளஞ்செழியன், டாக்டர் ராஜ்குமார் செழியன், தங்கதுரை, முரளி, சசி, சீனு, அருள்ராஜ், தர்மேந்திரன், நரசிம்மன், அய்யனார் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் போதை மருந்துகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமான வியாபாரத்திற்கு எதிரானது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் என்றால் என்ன, இதை பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு துண்டறிக்கையை மாணவர்களிடம் வழங்கி கருத்துரை வழங்கினார். இதில் அரியாங்குப்பம் காவல்துறையினர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் கோடீஸ்வரர் லிங்கத்திற்கு, நந்தி பகவானுக்கும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் ஜெயபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமமுக அவைத்தலைவர் ரகுபதி, சிவகுமார், கலைவாணி, சதீஷ்குமார், தட்சிணாமூர்த்தி, சிவலலிதா உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் உள்ள புதுச்சேரி தமிழ்நாடு இடையிலான குறிஞ்சி நகர் வசந்தபுரத்தை இணைக்கும் பாலம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனை இடித்து புதிய பாலம் கட்டித்தர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பலமுறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நிறைவேற்றப்படாமல் இருந்த பாலமானது தற்சமயம் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி மற்றும்
திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முயற்சியால் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 40,50,000 மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான முதற்கட்ட பணி பூமி பூஜை செய்து பணி துவங்கி வைக்கப்பட்டது. இந்த பாலம் கட்டுவதற்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 1/3 பங்கு என தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 27 லட்சமும், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தனது சொந்த நிதியின் மூலம் ரூபாய் 13,50,000 என மொத்தம் 40,50,000 மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான பணி துவக்கி வைக்கப்பட்டது. பூமி பூஜையானது வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிடிஓ சுபாஷ் சந்திரபோஸ், மணிவண்ணன், பொறியாளர் குகன், ஓவர்சீஸ் ஞானவேல், வார்டு உறுப்பினர் கணேசன் மற்றும் வசந்தபுர ஊர் பொதுமக்கள் பங்கேற்றனர். 30 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஏற்பாட்டில் தொகுதி தலைவர் அனுசுவை ஒருங்கிணைப்பில் சுமார் 3 பேருந்து, 1 வேன், 4 கார் என 8 வாகனங்கள் மூலம் சுமார் 250க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏழுமலை, பாபு, ஜெயக்குமார், சேகர், ஜெயலட்சுமி, குணசேகரன், கலியபெருமாள், கண்ணன், தமிழ்மணி, அனுசுவை ஆகியோர் தலைமையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் வாரிசுதாரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் சங்க தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சத்யபிரகாஷ் முன்னிலை வகித்தார். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் கூறும்போது, எல்லா துறைகளிலும் பணியின் போது உயிரிழந்த நிரந்தர ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு 5% அடிப்படையில் நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணித்துறையில் வேலை வழங்கப்படவில்லை. வாரிசுதாரர்கள் 193 பேருக்கு நிரந்தர பணிக்கு பதிலாக வவுச்சர் ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு உள்ளனர். தற்போது ரூபாய் 18,000 சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் நிரந்தர வேலை கிடையாது என நிர்வாகம் கூறுகிறது. மற்ற துறைகளில் வாரிசுதாரர்களுக்கு நிரந்தர வேலை வழங்கப்படுகிறது. ஆனால் பொதுப்பணித்துறையில் மட்டும் வழங்காமல் மறுக்கப்படுகிறது. இதனை கண்டித்து இப்போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இதற்கு முடிவு கிடைக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம். காரைக்காலிலும் இதேபோல் போராட்டம் நடக்கிறது என்று கூறினார். வானூர் அடுத்த ராய புதுப்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பிரதான தார் சாலை குண்டும் குடியுமாக மாறியது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். சாலையை புதுப்பித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் ஒன்றிய செயலாளர் உஷா முரளி பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் முரளி, வானூர் பிடிஓ மணிவண்ணன், ஒன்றிய உதவி பொறியாளர் குகன், மாவட்ட பிரதிநிதி பாலு, ஒப்பந்ததாரர் வினோத், ஒன்றிய மகளிர் அணி அனு, கிளை செயலாளர்கள் ஞானவேல், மகேஷ்குமார், புஷ்பநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலன், உள்ளாட்சி பிரதிநிதி சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KK டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் யஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 நபர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்பொழுது காவல்துறையினர் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டது. இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சின்ன காலாப்பட்டு பகுதியில் சாலையின் நடுவில் இருந்த மரக்கட்டையில் மோதி வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ஒருவர் கால் முறிவுடன் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் ஹுண்டாய் நிறுவன மேலாளரின் உறவினர் என தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையின் நடுவில் பாதுகாப்பு இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டை போன்ற தடைகளே இத்தகைய விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலைய காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி, போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கரசூர் மற்றும் சேதராப்பட்டு பகுதிக்குட்பட்ட அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வைகளை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, தேவா, சதாசிவம், சீனு, சிலம்பரசன், கவிதா, இன்பராஜ், அருள் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி, போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 14 கிராமங்களில் உள்ள 19 அங்கன்வாடி மையங்களில் முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் போர்வைகள் மற்றும் காலணிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களின் வாரிசுகள் 24 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மற்றும் 18, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் பொதுத் தேர்வில் 90% மேல் மதிப்பெண் பெற்றதாக 42 மாணவர்கள் மாணவியர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் காவலர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, திண்டிவனம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ், ஆடிட்டர் முரளி,
10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 24 பேர், 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 18 பேர் மற்றும் மாணவ மாணவியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மாணவர்களின் எதிர்கால நலன்கள் குறித்தும், கல்வி வளர்ச்சி குறித்தும், ஒழுக்கம் குறித்தும், மேற்படிப்பின் அவசியம் குறித்தும் அறிவுரைகள் வழங்கி மாணவ மாணவியர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆரோவில் அடுத்த இடைஞ்சாவடி பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயன் 51வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷுக்கு மொரட்டாண்டி சுங்கசாவடியில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும், பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் லட்சுமணன் மேற்கு ஒன்றிய அலுவலகத்தை கண்டமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜுடன் இருந்தார். ஒன்றிய பெருங்குழு தலைவர் வாசன், மாவட்ட கவுன்சிலர் பனிமொழி செல்வரங்கம், கண்டமங்கலம் மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் சீனு செல்வரங்கம், கண்டமங்கலம் அம்பேத்கர் நகர் கிளை கழக செயலாளர் திருநாவுக்கரசு, ஒன்றிய கவுன்சிலர் கலைராஜன், செந்தில் பிரவீன்குமார் ஆகியோர் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர் அபிஷேகத்தூள், மஞ்சத்தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த கண்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி கால்பந்து சங்கம் நடத்தும் குழு பிரிவு லீக் 2024-25 குரூப் டிவிஷன் லீக் 2024-25 போட்டி லாஸ்பேட்டை அருகே உள்ள LFP விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. துவக்க விழாவில் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன் பங்கேற்றார். புதுச்சேரி காவல்துறை ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் மனோகர் மற்றும் முத்தியால்பேட்டை காவல்துறையின் சப் இன்ஸ்பெக்டர் அருள்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் நெஸ்தோர் வரவேற்றார். சங்கத்தின் கௌரவ செயலாளர் தனசேகர், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் நாராயணமூர்த்தி மற்றும் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 17 அணிகள் பங்கேற்கின்றனர். இந்த அணிகள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் வெற்றி பெறும் அணிகள் 2 அரையிறுதிப் போட்டிகளில் மோதும். அரையிறுதி வெற்றியாளர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற, தோல்வியடைந்த அணிகள் 3ஆம் இடத்திற்கு மோதுவார்கள். துவக்க போட்டியில் அருள் FC மற்றும் ஆண்டனி அமல்ராஜ் FC அணிகள் மோத, ஆண்டனி அமல்ராஜ் FC அணி 5 கோல்களுடன் வெற்றி பெற்றது. புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பாக பங்கேற்கும் அனைத்து அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.
புதுச்சேரி கூனிமடத்திலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருநள்ளாறு கொம்பியின் வருசப்பத்து கோட்டப்பாடி கிராமத்தில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாணவியர் ஐஸ்வர்யா, கவிநிலவு தலைமை வகித்தனர். பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உறுதுணையாக கை கொடுத்து ஆவலுடன் கையெழுத்திட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். புதுச்சேரியின் வளர்ச்சி, நிர்வாக சுய ஆட்சி, மாணவர்களுக்கான கல்வி உரிமை உள்ளிட்ட பல முக்கிய கோணங்களில் மாநில அந்தஸ்து அவசியம் என்ற கோணத்தில் மாணவர் கூட்டமைப்பு தொடர்ந்து இவ்வாறு மக்களிடம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். காரைக்கால் நிரவி பகுதியில் பன்றிகள் தொல்லை செய்து வருவதால் பொதுமக்கள் பெரும் வேதனைக்கு உள்ளாகி வருகின்றனர். காரைக்காலில் சுதந்திரமாக அலைந்து திரியும் பன்றிகள் வாகன ஓட்டத்தில் தடை ஏற்படுத்தி பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்குகின்றன. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நாள்தோறும் அச்சத்துடனும் சிரமத்துடனும் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பன்றிகளை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பன்றிகள் சாலைகளில் சுற்றித் திரியும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இந்திரா இன்டென் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது, பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் மணமகிழ் மன்றம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திரா இன்டென் நிறுவனர் பரசுராமன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியின் நுகர்வோர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி, குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நலசங்க குழு தலைவி ஜெயந்தி கனகராஜ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் எல்பிஜியின் பாதுகாப்பு மற்றும் சந்தேகங்களை பொதுமக்கள் அறிந்து கொண்டனர். சமையல் எரிவாயு குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பாகூர் கொம்பியின் சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் அஞ்சாப்புலி மகன் அன்பரசன் என்பவரது வீடு மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. இதுபற்றி தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தீ விபத்தால் சேதமடைந்த வீட்டை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அரிசி, போர்வை, துணி வகைகள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.